தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/9/2014 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:40 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம். கிரிவலம் வரவேண்டிய நாள். மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். எனவேதான் என்னுடைய தலைமையிலே செட்டிநாட்டு பகுதியிலே இன்றைக்கு 208வது மாதமாக மலைவலம் வருகிறோம். பொதுவாகவே மலைவலம் வருவதன் மூலம் ஒவ்வொருவரும் மலைக்கும் அளவு வாழ்க்கை தரம் உயர்கின்றது. இப்படியெல்லாம் மலைவலம் வந்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது இறைவன் சன்னதியிலே ஏதேனும் ஒரு பாடல்களை நாம் பாடித்தான் வழிபட வேண்டும். வெறும் கரங்குப்பி தொழுவது மட்டும் கூடாது. அப்படி பாடுகின்ற பொழுது அந்த பாடலின் பொருளை நாம் உணர்ந்து பாட வேண்டும். அச்சரப்பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். கும்பகர்ணன் இறைவனிடம் வரம் கேட்க நினைத்தான். நித்யா தத்துவம் என்று கேட்க நினைத்தான். நித்யா தத்துவம் என்றால் நித்தியமும் அழியாமல் இருப்பது என்று பொருள். ஆனால் திடீரென இறைவன் தோன்றியதும் அவனுடைய நாக்கு குளறிவிட்டது. நித்ரா தத்துவம் என்று கேட்டுவிட்டான். நித்ரா என்றால் நித்திரை என்று பொருள். வாழ்க்கை முழுவதும் தூங்கிக் கொண்டே இருப்பதாக அமைந்துவிட்டது. அந்த வரத்தை இறைவன் கொடுத்து விட்டார். ஒரு எழுத்து மாறினால் கூட, ஒரு புள்ளி மாறினால் கூட பலன்கள் மாறிவிடும் என்பதுதான் இன்றைக்கு புரோனாலஜி, எண்கணிதம் என்பதெல்லாம் உணர்த்துகின்றது. எம்பெருமான் துணை என்று நீங்கள் எழுதுங்கள். 2வது எழுத்திலே புள்ளி இல்லை என்றால் என்ன ஆகும் என்பதை நினைத்து பாருங்கள். இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கென்று ஒரு பாடல். ஏறுமையில் எரிவிளை யாடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று என்று வரும். இந்த முகங்களுக்கெல்லாம் நாமே விளக்கம் கொடுத்துவிட்டு 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். 6 முகத்துக்கும் நாம் விளக்கம் கொடுத்த பின்னாலே நாம் அவனிடம் அதற்கு விளக்கம் கேட்பதாக அது இருப்பது என்று ஒரு சிலர் சொல்வார்கள். அந்த இடத்திலே தான் நீங்கள் கொஞ்சம் குறிப்பாக பாடல் படிக்கின்ற பொழுது கவனம் செலுத்த வேண்டும். 6 முகம், ஆனபொருள் நீ அருள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனபொருள் என்றால் எனக்கு தேவையான பொருளை நீ வழங்கு, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று சொல்ல வேண்டும். ஒரு பாடலிலே இருகரம் கூப்பி உன் சன்னதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை என்று எழுதியிருக்கும். அந்த நேரத்திலே உங்கள் 2 கரங்களையும் நீங்கள் கூப்ப வேண்டும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாடலின் பொருளுணர்ந்து நீங்கள் இறைவன் சன்னதியிலே பாடினால் உடனடியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் சிவபெருமானையும் வழிபட்டு சிவாய நம என்று ஒரு முறை சொன்னால் 100 முறை சொல்லியதற்கு சமம். எனவே மலைவலம் வந்து மகத்துவம் காணுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுகின்ற நாள் இந்த நாள். துணிந்து சில காரியங்களை நீங்கள் செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க அறிகுறிகள் தென்படும் நாள். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி காணப்போகின்றீர்கள். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பூமி யோகம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய திருப்பங்கள் வந்து சேரும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். சிக்கல்கள் தீர செந்தில் வடிவேலனை வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு தேசப்பற்று மிக்கவர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கவனம் தேவை. விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள் இந்த நாள். வழியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். காசு பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். கன்னிராசி நேயர்களே, கூடுதல் லாபம் கிடைத்து குதூகலம் காணுகின்ற நாள். குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, மனம் போன போக்கில் சென்று மகிழ்ச்சியை குறைத்து கொள்கின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்யலாமா என்று ஒரு கணம் சிந்தித்து செய்யுங்கள். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை இன்று கூட போகின்றது. எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.
வாங்கல் கொடுக்கல்களிலும் கவனம் தேவை. விரயங்கள் கூடும், குடும்பச் சுமையும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை நேரத்திலேயே காதுனிக்கும் செய்தி வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். தனுசு ராசி நேயர்களே, பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். பிள்ளைகள் வழியில் ஒரு பெரும் விரயம் ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான அறிகுறிகள் ஓரளவு தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகின்ற நாள். காரணம், உச்சகுரு உங்களை பார்க்கின்றது. எனவே நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் இன்றைக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு வழி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் அதிகமாக தென்படுகின்றன. ஆதாயம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, தேகநலக் குறைவால் திகைப்படுகின்ற நாள். ஜென்ம சந்திரன். அலைச்சல் உண்டு. அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். நட்பு பகையாகி போகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு புது முயற்சியில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் யோசித்து ஈடுபடுவதே நல்லது. பயணங்களை கூட ஒரு சிலர் தள்ளி வைக்க நேரிடலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நாள். அடுத்து இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் மாலை நேரத்தில் வெற்றி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.